ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம எங்க எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்இஏ பார்த்தீங்கன்னா அபிஷியலா அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்படி நம்ம லைனா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சென்னை ரீஜியன்ல சென்னையில என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப்ல ஏஐடிஎஸ் கோர்ஸ்க்கு போயிருக்காங்க, இதே கோயம்புத்தூர் ரீஜியன்ல எந்தெந்த காலேஜஸ்ல எந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்இஏ அபிஷியலா வந்து கட் ஆஃப் டீடைல்ஸ் தான். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட் ஆஃப் முன்ன இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல வர கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஒரு 80% இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கோயம்புத்தூர் லொகேஷன்ல நீங்க ஏடிஎஸ் கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்க்கு ஓசியில் 189ல, பிசிக்கு 181.5ல, பிசிஎம்க்கு 180ல, எம்பிசிக்கு 181ல, எஸ்சிக்கு 176ல, எஸ்சிஏக்கு 166.5 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் இருக்கு. ஸோ ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. இதுல அப்படியே ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. நான் காலேஜோட நேம் சொல்றேன், நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் இருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கு என்ன கட்டணம் சொல்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் அப்படியே லைனா வந்து அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 195ல, பிசிக்கு 193.5ல, பிசிஎம்க்கு 195ல, எம்பிசிக்கு 192.5ல, எஸ்சிக்கு 184.5ல, எஸ்சிஏக்கு 177ல, எஸ்டிக்கு 168 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ் பெக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைனா ஒவ்வொரு காலேஜஸா இருக்கு. அப்படியே நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 184ல, பிசிக்கு 180ல, பிசிஎம்க்கு 178.5ல, எம்பிசிக்கு 177ல, எஸ்சிக்கு 151.5ல, எஸ்சிக்கு 133.5 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்எல்டி பைபாஸ்ல லொகேட் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கான கட் ஆஃப்ஸ் இருக்கு. ஸோ நேரு இருக்கு. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. அப்படியே லைனா வந்து என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 180.5ல, பிசிக்கு 173ல, பிசிஎம்க்கு 154ல, எம்பிசிக்கு 168ல, எஸ்சிக்கு 128.5 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ நம்ம ஏன் எல்லா காலேஜஸும் அப்படி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 பேஜஸ் இருக்கு ஏஐடிஎஸ் கோர்ஸ்க்கு மட்டும். ஸோ நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ டூரேஷன் ரொம்ப அதிகமா போயிடும். நீங்க அப்படியே ஸ்கிரீனை பார்த்து என்ன காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கேஐடி கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 165.5ல, பிசிஎம்க்கு 152ல, எம்பிசிக்கு 154ல, எஸ்சிக்கு 131.5ல, எஸ்சிஏக்கு 138.5ல, எஸ்டிக்கு 107 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த அப்படி ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த தேர்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்கு. ஸோ அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 157ல, பிசிக்கு 139.5ல, பிசிஎம்க்கு 135.5ல, எம்பிசிக்கு 137ல, எஸ்சிக்கு 110 கட் ஆஃப்ல, எஸ்சிஏக்கு 125ல, எஸ்டிக்கு 118 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் 12th முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.